சின்னத்திரை மூலமாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக மாறியிருப்பவங்க தான் நடிகை பிரியா பவானி சங்கர். கல்லூரி படிப்பு முடித்த பிறகு தொடர்ந்து சினிமாவில் பெரிய நடிகையாக வேண்டும் என்பது தான் பிரியா பவானி சங்கரின் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எந்த நடிகைகளுக்கும் எடுத்த உடனே தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து விடாது. அதிகபட்சம் மாடலிங் துறையின் மூலமாகத்தான் பெண்கள் சினிமாவிற்குள்ள நடிகையாக அறிமுகமாகறாங்க. ஆனால் அந்த அளவிற்கு வசதி இல்லாத காரணத்தினால சின்னத்திரையில் வாய்ப்பு தேடி சென்றார் பிரியா பவானி சங்கர். பிரியா பவானி சங்கருக்கு ஆரம்பத்தில் செய்தி வாசிப்பாளராகத்தான் வாய்ப்பு கிடைச்சிது. அதனைத் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் வாய்ப்புகளையும் பெற்றார் பிரியா பவானி சங்கர். புதிய தலைமுறை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த பிறகு அவருக்கு சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஒரு சில சீரியல்களில் நடித்த பிறகு தான் சினிமாவில் இவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிதான். முதலாக மேயாதமான் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க பிரியா பவானி சங்கர். அதன் பிறகு தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க தொங்குச்சு. தொடர்ந்து அவர் நடித்த மான்ஸ்டர் மாதிரியான எல்லா திரைப்படங்கள்லையும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கும் கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வந்தாங்க. சமீபத்தில் இந்தியன் 2 திரைப்படத்திலும் இவர் தான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்திலும் நடித்திருக்காரு பிரியா பவானி சங்கர். சமீபத்தில் இந்த படத்திற்காக ப்ரொமோஷன் பேட்டிகள் நிறைய கொடுத்து வந்தாங்க. அப்பொழுது பொம்மை திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அதில் அவர் கூறும் பொழுது, ஏற்கனவே எஸ்.ஜே. சூர்யாவுடன் சேர்ந்து மான்ஸ்டர் திரைப்படத்தில் நடிச்சிருந்தேன். அதே போல தான் பொம்மை திரைப்படத்திலையும் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். அப்பொழுது தான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக நிறைய சர்ச்சைகள் வெளியில் வந்து கொண்டிருந்துச்சு. இந்த விஷயம் நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவின் காதுகளுக்கும் சென்றது. நான் இது குறித்து அவரிடம் பேசிய பொழுது அவர் என்னிடம் இப்பொழுது தான் மீண்டும் எழுந்து வருகிறேன், மீண்டும் துவங்கி விட்டார்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ற அந்த நிகழ்வில் பகிர்ந்திருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுகளுக்கு ஆளாகி தான் சினிமாவில் இருந்தவர் பிறகு ஃபீல்ட் அவுட் ஆனார். அதனை குறிக்கும் விதமாகவே எஸ்.ஜே. சூர்யா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் தான் இப்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது.